அடுத்த நிமிஷம் முருகான்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் எங்கேயாவது இருந்து வேல் வந்துருமா? முருகான்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் நம்பவே மாட்டீங்க, எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து ஏதாவது ஒரு சிம்பல்ல வேல் வந்துடும். அது வண்டிக்கு பின்னாடி இருக்கும், இல்லைன்னா கடையில் இருக்கும், என்ன ஏதாவது முருகன் கோயிலை கிராஸ் பண்ணுவோம். அதுலயும் என்ன வாசம் வரும்னா யாமுருக்க பயமே. கந்தன் கருணை என்ற தலைப்பில் மிக அருமையாக சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள். அவண்ணம் கத்தோடிகள் அமைதி காத்து சொற்பொழிவை கண்டுகளிக்குமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முருகப்பெருமானை வணங்கி இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்த ஆன்மீக அன்பர்களுக்கும் கோயில் நிர்வாகத்திற்கும் முருக அடியார்களுக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கந்தனும் கருணையும் என்ற தலைப்பில் இறைவனின் பெருமைகளை அவன் அருளால் அவன் தாள் வணங்கி சிந்திக்க இருக்கின்றோம். கருணை கருணை என்பது பிற உயிர்கள் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை கண்டு உணர்ந்து அதனை நீக்க வேண்டும் என்கின்ற மனநிலையே கருணை. கருணை என்பதற்கு தமிழில் இரக்கம், அருள், தயை, பரிவு என பல பெயர்கள் இருக்கின்றது. ஒருபடி மேலே சென்று கண்ணோட்டம் என்கிறார் வள்ளுவர். கண்ணோட்டம் என்றால் கண்களில் உயிர் ஓட்டம் என்பது பொருள். இந்த கண்களினால் நாம் பிற உயிர்களை பார்க்கும் போது கருணையோடு பார்க்க வேண்டும். அத்தகைய கண்களே உயிரோட்டமான கண்கள் என்கிறார் வள்ளுவர். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, கவலையாக இருக்கிறோமா, கோபமாக இருக்கிறோமா என்பதையெல்லாம் இந்த கண்களை வைத்து அறிந்து கொள்ளலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கண்களினால் பிற உயிர்களை பார்க்கும் போது கருணையோடு பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கந்தனை கருணை வடிவாக நமக்கு காட்சி அளிக்கின்றார். இரவு முடித்து பகல் வர வேண்டும் என்றால் அங்கு சூரியன் உதிக்க வேண்டும். நாம் பாவமாகிய இருள் விலகி ஒளியாகிய அருளை நமக்கு வாரி தர உதித்த தெய்வம் நம் முருகப்பெருமான். நீங்க கேட்கலாம், என்னம்மா பிறந்த தெய்வம், போற்றிய தெய்வம் அப்படின்னு சொல்லாம உதித்த தெய்வம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு. நம்முடைய பங்குனி உத்திர பத்திரிகை பெருவிழாவுல முதல் பாடல் கந்த புராணத்துல இருந்து மிக அருமையா எடுத்தாண்டு இருக்காங்க. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாய். முருகப்பெருமானுடைய மேனி எப்படிப்பட்டது? ஜோதி பிளம்பு. கருணைக்கூர் முகங்கள் ஆறும். அவர் எப்படிப்பட்ட முகங்களோடு வந்திருக்கார் அப்படின்னா கருணைக்கூர் முகங்கள். கூர் அப்படின்னு சொன்னா மிகுதின்னு அர்த்தம். கருணை மிகுந்த முகங்கள் ஆறினையும் 12 கரங்களையும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்கிறார் கச்சியப்பர். சூரியன் எப்படி உதிக்கின்றதோ அதுபோல சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து 1000 கோடி சூரியன் ஒன்றாக உதித்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அப்படி ஜோதி பிளவாக உதித்த தெய்வம் நம் முருகப்பெருமான். எதற்காக? உலகம்
உய்ய என்கிறார். உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் உயிர்வு மேன்மை அடைவதற்காக உதித்த தெய்வம் நம் முருகப்பெருமான். அத்தகைய முருகப்பெருமானுடைய அருளை கருணையை நாம் எப்படி பெறுவது? அதுவும் மிக எளிமையாக நமக்கு கருணை கொண்டு மிக எளிய மந்திரத்தை சொன்னால் போதும் முருகனினுடைய கருணையை நம்மால் பெற்றுவிடலாம். அப்படி என்னமா மிக எளிமையான மந்திரம் அப்படின்னு கேட்டா, முருகா என்கின்ற 3 எழுத்து மந்திரம் தான் அந்த மந்திரமான சொல். எந்த நேரமும் நாம் முருக சிந்தனையில் இருக்க வேண்டும். எந்த வேலை செய்தாலும் முருகா முருகா என்று நாம் தியானித்து சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம் மனமானது கேள்வி கேட்கும். இருக்கிற 1008 பிரச்சனையில முருகா முருகான்னு எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது? அப்படியே சொன்னாலும் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுமா அப்படின்னு நம்ம மனசு கேள்வி கேட்கும். அந்த மனசுக்கு நாம் சொல்லி புரிய வைக்கணும். பொதுவா நம்ம மனிதர்களுக்கு 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று பொருள் சார்ந்த உலக வாழ்க்கை, மற்றொன்று அருள் சார்ந்த அவ்வுலக வாழ்க்கை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்கிறார் வள்ளுவர். இந்த பொருளையும் அருளையும் ஒரு சேர தருகின்ற தெய்வம் நம் முருகப்பெருமான் என்பதை நம் உள்ளத்திற்கு உறுதியாக கூற வேண்டும். முருகா என்று சொன்னால் முற்றிலும் மாறிடுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். அடுத்து அருணகிரிநாதர் நமக்கு பதில் சொல்றார். விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் கொள்களும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமே என்கிறார். இது என்னமா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைச்ச உடனேயே நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா, யார்கிட்டையாவது அந்த பிரச்சனையை போய் முதல்ல சொல்லுவோம். இந்த சொல்லுதல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் மொழிகள்னு சொல்லுவாங்க. இந்த மொழிகளுக்கு இந்த மொழிக்கு துணையாக இருப்பது முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். சரிம்மா, முருகா அப்படின்னு ஒரு பெயர் தானே, இங்க நாமங்கள்னு சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா, முருகா என்பது ஒரு பெயர் அல்ல, அது பல பெயர்கள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாங்க. எப்படி? மு என்பது முகுந்தன் விஷ்ணு பகவானை குறிக்கின்றது. ரு என்பது ருத்ரன் சிவபெருமானை குறிக்கின்றது. கா என்பது கமலம் தாமரை, தாமரை பூவில் வீட்டிருக்கக்கூடிய பிரம்மதேவனை குறிக்கின்றது. அப்ப முருகான்னு சொன்னா மும்மூர்த்திகளை வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கின்றது. அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம விஷ்ணு பகவானை வழிபடும் போது அவரது நெஞ்சத்தில் குடிகொண்டிருக்கின்ற லட்சுமி தாயாரையும் சேர்த்து வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கின்றது. பிரம்மதேவனை வழிபடும் போது அவருடைய நாவில் குடிகொண்டிருக்கின்ற சரஸ்வதி தாயாரை வணங்கிய பலனும் நமக்கு கிடைக்கின்றது. சிவபெருமானை வழிபடும் போது அவர் பாதியாக இருக்கக்கூடிய சக்தி தேவியை வணங்கிய பலனும் நமக்கு கிடைக்கின்றது. நமக்கு 1008 பிரச்சனையெல்லாம் கிடையாது. எத்தனை பிரச்சனை இருக்கு, அது எப்படிமா சொல்றது, அது போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா எல்லா பிரச்சனையும் இந்த 3 பிரச்சனைக்குள்ள அடக்கும். ஒண்ணு பண பிரச்சனை, இன்னொன்னு மன பிரச்சனை, இன்னொன்னு உடல் சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனை. இந்த 3 பிரச்சனையை தவிர எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. இந்த 3 பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முருகா அப்படின்ற 3 எழுத்து மந்திரம் நமக்கு மருந்து. எப்படி? நமக்கு பண பிரச்சனை தான் அதிகமா இருக்க முடியாது. இந்த பணம் அப்படின்னா செல்வம். செல்வத்துக்கு அதிபதி யாரு? லட்சுமி தாயார். நம்ம முருகனை வழிபட வழிபட லட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு கிட்டும். பணம் வரக்கூடிய, செல்வம் வரக்கூடிய அத்தனை வழிகளையும் லட்சுமி தாயார் நமக்கு காண்பித்து அருள்வார். படிப்படியாக நமக்கு இந்த பண பிரச்சனை அப்படின்றது இல்லாம போயிடும். பண பிரச்சனை இல்லை அப்படின்னாவே பாதி
பிரச்சனை இல்லை. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பணம் எல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, ஆனா இந்த மனம் அப்படின்றது எப்பவுமே கஷ்டமா இருக்கு, என் மனசுல நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு காரணம். ஒண்ணு சொல், இன்னொன்னு செயல். எந்த இடத்துல எதை பேசணும் அப்படின்னு தெரியாம எதையாவது பேசி எதையாவது சொல்லி வச்சிருவோம். இதனால உறவுகளுக்குள்ள பிரிவு, மன உளைச்சல், இது மாதிரி நிம்மதி இல்லாம போயிருக்கும். சில நேரத்துல எந்த ஒரு செயலை எப்படி செய்யணும் தெரியாம அந்த செயலை தவறா செஞ்சு அதன் மூலமா நஷ்டம் ஏற்பட்டு மன கஷ்டம் ஏற்படும். அப்போ எந்த இடத்துல எதை பேசணும் அப்படின்ற அறிவு நமக்கு அவசியம். எந்த செயலை எப்படி செஞ்சா வெற்றி அடையும் அப்படின்ற அறிவு நமக்கு அவசியம். இந்த ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு அப்படின்னா, இந்த அறிவு கல்விக்கு அதிபதி யாரு? சரஸ்வதி தாயார். அப்ப நம்ம முருகனை வழிபடும் போது சரஸ்வதி தாயாரை வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அப்போ படிப்படியா நமக்கு இந்த ஞான அறிவு என்பது கைவரக்கூடும். அப்போ மன கஷ்டமோ பண கஷ்டமோ இல்லை அப்படின்னா தானாவே உடல் அப்படின்றது ஆரோக்கியமா தான் இருக்கும். மன கஷ்டம் இருக்கிறதுனால தான் பிபி, சுகர், அதை சார்ந்த நிறைய நோய்கள்லாம் வருது. மனமும் நிம்மதியா இருக்கு, பணமும் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனையும் நிம்மதியா இருக்கும், சரியா மாறிடும். சில பேர் நினைப்பாங்க நான் எல்லாம் நல்லா தான் சொல்றேன், நான் பார்த்து பார்த்து பேசுறேன், என்னுடைய செயல்களெல்லாம் யாரையும் துன்பப்படுத்துறது கிடையாது. ஆனா என்னை சுற்றி இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றது அவங்க செய்யறது இது எல்லாம் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது, அதனால மன கஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொதுவா மனிதர்களுக்கு 3 விதமான குணங்கள் இருக்கிறதா நம்மளுடைய ஆன்மீக குருமார்கள் சொல்றாங்க. பகவத்கீதையில நம்மளுடைய கிருஷ்ண பகவானும் அதான் சொல்றாங்க. என்ன குணம்? சத்த குணம் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. இது இருக்கிறது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அமைதியா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, பொறுமையோட இருப்பாங்க. அடுத்து ரஜோ குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஆசை, அப்புறம் கோபம், எல்லாமே தீவிரமா இருக்கும். இதுக்கு பேரு ரஜோ குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ஒரு குணம் இருக்கு, தமோ குணம் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. இது இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா சோம்பல், தூக்கம், பயம், எப்பவுமே ஒரு மயக்கமா அப்படியே இருப்பாங்க, மத்த நிலையில இருப்பாங்க. இப்போ இந்த 3 குணமும் எல்லா மனிதர்கள்கிட்டயும் இருக்கும். ஆனா இதனுடைய அளவினை பொறுத்து இன்னார் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சுப்போம். இப்போ இதுல இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நாம வளர்த்துக்கணும், கெட்ட குணங்களை குறைச்சு அழிக்கணும். நம்மளால இந்த குணங்கள் எல்லாம் அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அப்ப யார் இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னா, அழிக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான்னு சொல்லி வச்சுக்கோங்க. சிவபெருமான் எதை அழிக்கிறாரு அப்படின்னா, நமக்கு பிரச்சனை தரக்கூடிய இந்த காமம், குரோதம், மதம், மாச்சரியம், லோகம் எனப்படுகின்ற இந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் சிவபெருமான் அழிக்கின்றாரு. இப்போ நமக்கு இந்த கெட்ட குணங்கள்லாம் இல்லாம மன நிம்மதியா இருக்கும்போது நாம யாரு, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், நமக்குள்ள இறைவன் எங்க இருக்காரு, நமக்குள்ள இருக்கிற இறை சக்தியை உணரக்கூடிய ஆற்றலை சக்தி தேவி நமக்கு தந்துள்ளார். இப்படி அருள் உலகத்துக்கும் பொருள் உலகத்துக்கும் நம்மை உரிய மேன்மை அடைய உதித்த தெய்வம் நம் முருகப்பெருமான். சில பேர் நினைப்போம், நாங்க பல வருஷமா காலகாலமா முருகா முருகான் தான் சொல்லிட்டு இருக்கோம், ஆனாலும் எங்கள் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு பாடலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம கர்ம வினைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கர்ம வினையும் நம்ம முருகனுடைய நாமத்தினால தகர்த்தெறிய முடியும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாங்க. இந்த நாமத்தை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றதுலதான் இருக்கு. எப்படி சொல்லணும்? சாதாரணமா நம்ம முருகான் வாயளவுல மட்டும் சொல்லக்கூடாது. முருகான்னு சொல்லும் போது நம்ம சிந்தையில நமக்கு வேல், மயில், முருகனுடைய திருவுருவம் இதெல்லாம் நினைவுக்கு வரணும். இந்த
சொல்லும் இந்த சிந்தனையும் ஒன்று சேரும்போது அது பிரபஞ்ச சக்தியாக மாறி நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ணும். அப்போ முருகான்ற நாமத்தை இந்த முருகி உள்ள இருக்கிற உயிர் முருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மழகி இறைவனுடைய நாமத்தை முருகா அப்படின்ற நாமத்தை சொல்லணும். ஒரு முனிவர் இருந்தாரு. அந்த முனிவருக்கு ஒரு மனைவி ஒரு பிள்ளை இருந்தாங்க. அந்த பையனுக்கு ஒரு 25 வயது இருக்கும். எப்பவும் போல காலையில அந்த முனிவர் குளிக்கிறதுக்காக ஆற்றங்கரைக்கு போறார். அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டினுடைய அரசர் வர ரொம்ப பதட்டமா வர. என்ன விஷயம்? ரொம்ப பதட்டம், ஏதோ ஒரு எதிர்பார்த்து வர. முனிவர் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இல்ல, இப்பதான் அவர் வெளியே போயிருக்காரு, குளிக்க போயிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பையன் கேட்கிறான். இல்ல, நான் நகர்வலம் வந்துட்டு இருந்தேன். அப்படி நகர்வலம் வரும்போது தெரியாம ஒரு கன்றுக்குட்டி என்னுடைய சக்கரத்துல மாட்டி இறந்து போச்சு. நான் தெரியாம தான் செஞ்சுட்டேன். ஆனா என்னால ஒரு உயிர் போயிடுச்சு. இந்த பாவத்தை நான் எங்க போய் சேர்க்கிறேன்? அரசனுடைய பாவம் மக்களையும் சேரும். அதனால என் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். இந்த பாவம் உடனே போகணும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அந்த அரசருடைய நல்ல குணத்தை பார்த்து நம்ம பையன் சொல்றான், சரி, நீங்க உங்களுடைய தவறை உணர்ந்து மனம் வருத்தி திருந்தி கண்ணீர் மழகி செய்தது தப்புதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு முருகா முருகா முருகான்னு 3 முறை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அவரும் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், தெரிஞ்சோ தெரியாமலேயே செஞ்சுட்டேன், தவறுதான், என்னை மன்னிச்சுடுப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழுகி முருகா முருகா முருகான்னு 3 முறை சொல்றார். சொன்ன மாத்திரத்துல அவருக்கு ஏதோ ஒரு மன திருப்தி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த தேர்ல ஏறி போறார். இப்ப குளிச்சுட்டு வர முனிவர் வர, என்னப்பா வீட்டுக்கு முன்னாடி தேர் கதை தெரிகிறது, யார் வந்தது, என்ன செய்தி அப்படின்னு கேட்கிறார். இல்லப்பா, இந்த மாதிரி நாட்டினுடைய அரசர் வந்தார், இந்த தகவல் எல்லாம் சொல்றாரு. ஒரு கன்றுக்குட்டியை ஏற்றிட்டாராம், அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால பரிகாரம் கேட்டாரு. நான் சொன்னேன். என்னப்பா சொன்னேன்? முருகா முருகான்னு 3 முறை சொன்னேன், சொல்லுங்கன்னு சொன்னேன், பாவம் போயிடும். அவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. ஏண்டா இத்தனை வருஷமா 25 வருஷமா எப்படியே இருக்க, என்னுடைய உபதேசத்தை எல்லாத்தையும் கேட்கிற, உனக்கு கொஞ்சம் கூட இந்த அறிவுன்றது இல்லையா அப்படின்னு அப்பா பையனை பார்த்து திட்டுறார். அந்த பையனுக்கு ஒரு பயமா போச்சு, நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்னு. ஏன்னா முருகான 1 முறை சொன்னாவே பாவம் போகுமேடா, 3 முறை சொல்ல சொல்லிட்டியடா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி முருகா என்ற மந்திரம் அவ்வளவு மகத்துவமானது. நம்ம நினைக்கலாம், அப்ப எந்த தப்பு செஞ்சுட்டு முருகான்னு சொன்னா சரியா போயிடுமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. எவன் ஒருவன் மனம் திருந்தி திருந்தி அப்படின்றத அடிக்கோடிடணும். திருந்திட்டா மீண்டும் அந்த தப்பை செய்யக்கூடாது. மனம் வருந்தி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது சாத்தியம். நமக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை பொருளும் நமக்கு வேணும். அதாவது தேவையான பொருள், நல்ல விஷயத்துக்காக கேட்கிற பொருள் அத்தனையும் நமக்கு இறைவன் கொடுப்பாரு. சரிங்களா? இந்த மும்மூர்த்திக்கும் மேலான தெய்வம் இந்த இரு நிலத்துல நம்மளை நல்லபடியா வாழ்றதுக்கு முருகா நீ ஓடி வா அப்படின்னு சொன்னா அவர் நம்ம கூடையே கையை பிடிச்சிட்டு ஓடி வந்துருவார். அப்படிப்பட்ட கருணை தெய்வம் நமக்காக அருணகிரிநாதர் திருப்புகழ்ல முருகா ஓடி வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம அந்த திருப்புகழை பாடி முருகனை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம்.
நம்ம கூப்பிடுவோம். இந்த நிலத்து மேல நம்ம நல்லா வாழ்றதுக்கு முருகப்பெருமான் உங்க கூட ஓடி வரணும் அப்படின்னா இவங்க கூட சேர்ந்து பாடுங்க. கண்டிப்பா முருகன் உங்க கூட ஓடி வருவார். இருளில மீதில் எளியனம் வாழ எனது முன்னோடு வர வேண்டும். இருளில மீதில் எளியனம் வாழ எனது முன்னோடி வர வேண்டும். இந்த உலகத்துல நம்ம சிறப்பா வாழ்றதுக்கு நமக்கு தேவையே முருகப்பெருமானுடைய அருள் தான் அப்படின்னு இப்படி ஒரு அறிவை நமக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இந்த ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அவரே ஒரு ஞானம் தான். முருகனே ஒரு ஞானம். அவருடைய திரு உருவத்தை பார்க்கும் போது அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ கருணை. ரொம்ப கஷ்டப்படாது. என்னை பார்த்தாவே உனக்கு தெரியும் இதுதான் அறிவு அப்படின்றது அவருடைய திருவுருவத்தை பார்த்தாவே நமக்கு தெரியும். ஞான சக்தி நம்மளுடைய முருகப்பெருமான், இச்சா சக்தி நம்ம வள்ளியம்மை, கிரியா சக்தி நம்ம தெய்வானை அம்மை. ஞானம் அப்படின்ற முருகப்பெருமானை நம்ம இறைவனை அடைவதற்கு 2 வழிகள் இருக்கு. ஒண்ணு அன்பு கொண்டு காதல் கொண்டு முருகன் மேல அன்பு கொண்டு காதல் கொண்டு பக்தியோட முருகனை நம்ம வழிபட்டா அந்த பக்தி நம்மளை முருகனிடத்துல கொண்டு போய் சேர்க்கும். இன்னொன்னு கிரியா சக்தி. கிரியை அப்படின்னு சொன்னா செயல்கள்னு அர்த்தம். தானம் செய்வது, தவம் செய்வது, ஆலய பணிகள் செய்வது, நல்ல காரியங்கள் செய்வது, இந்த மாதிரி செயல்கள் செய்து இறைவனை அடையலாம், ஞானத்தை அடையலாம். இப்படி ஒரு பெரிய தத்துவத்தை முருகப்பெருமானுடைய திருவுருவம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த ஞானம் எப்படி இருக்கணும், இந்த அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் கையில இருக்க வேல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனாலதான் வேலுக்கு ஞான வேல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. எப்படி இருக்கணும் ஞானம் அப்படின்னு சொன்னா, கூட்டமை ஞானத்தால் கொட்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணறிவே. ஞானமானது கூர்மையாக இருக்க வேண்டும். கூட்டமை ஞானம் கூர்மையாக இருக்க வேண்டும். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அப்புறம் எப்படி இருக்கணும், அந்த அறிவானது ஆழ்ந்து அகன்று இருக்க வேண்டும். ஒரு செயல்ல அந்த செயலை பற்றிய அறிவானது கூர்மையாகவும் ஆழ்ந்தும் அகன்றும் இருந்துச்சு அப்படின்னா அந்த செயல்ல நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டு என்பதற்கு அடையாளம் தான் வேலை நம்ம வெற்றி வேல் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒன்னொன்று நமக்கு இவ்வளோ தத்துவத்தை கருணையோடு நமக்கு கொடுத்திருக்காரு முருகப்பெருமான். திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஊர் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த படைவு. இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு புலவர் வர்றார். அந்த புலவருக்கு பேரு நக்கீரர். நக்கீரர் சொன்னதும் நமக்கு சிவாஜி கணேசன் திருவிளையாடல் இதெல்லாம் ஞாபகம் வரும். அப்போ நக்கீரர் அங்க வந்து பாக்குறாரு, சிவபூஜை செய்யணும் அப்படின்னு தோணுது. ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிற ஒரு பெரிய பாறை. அந்த பாறைக்கு முன்னாடி சுனை நீர் ஓடுது. சுனை நீர் அப்படின்னு சொன்னா தானா உருவான நீர் பூமியில இருந்து அந்த சுனை நீர் ஓடுது. பின்னாடி ஒரு பெரிய மரம். அந்த மரத்துல நல்ல பெரிய பெரிய இலைகளா இருக்கு. இது நல்லா இருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் உட்காந்து சிவபூஜை செய்ய ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே சிவபூஜை பண்ணிட்டே இருக்காரா. இப்ப காத்தடிச்சு மேல இருந்த ஒரு இலை அவர் மேல பட்டு அந்த சுனை நீர்ல போய் விழுது. அந்த விழுந்த இலை பாதி நீர்லையும் பாதி நிலத்துலையும் விழுது. விழுந்தது எப்படி மாறி போகுது அப்படின்னா, தண்ணீரை விழுந்தது மீனா மாறுது, நிலத்துல விழுந்தது பறவையா மாறுது. மீன் நீருக்குள்ள போகிறதுக்கு இழுக்குது, பறவை மேல பறக்கிறதுக்கு இழுக்குது. இந்த நிகழ்வு நம்மளதான் பிடிக்குது. என்ன அப்படின்னா, நம்ம காசு பணம் பேரு புகழ் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல மீன் மாதிரி எல்லாத்தையும் போய் அப்படியே தேடிட்டு இருக்கோம். சில நேரத்துல இதெல்லாம் போய்ப்பா இறைவன் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு தானம் தவம் இந்த மாதிரி பூஜைகள் இந்த மாதிரி சத்சங்கம் கேட்கறது இப்படி எல்லாம் நம்ம மனசு போகுது. ஆனா திரும்பவும் குடும்பம் வாழ்க்கை இப்படி எல்லாமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்துட்டு இருக்க இந்த நிகழ்வா அதை புரியுது. சரி, இப்போ கதைக்குள்ள வருவோம். நக்கீரர் மேல பட்டுச்சா, நக்கீரரும் இதை பார்க்கிறார். என்னடா இது வித்தியாசமான ஒரு நிகழ்வா இருக்கே அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்கிற. சிவபூஜையை மறந்துட்டார். இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு பெரிய
அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் கற்குகையில வச்சிடும். ஒரு குகைக்குள்ள வைக்கும். அது 1000 பேர் சேர்த்தாதான் அதுக்கு லஞ்ச். கடந்த 6-7 வருஷமா இப்படி தேடி 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 999 பேரை சேர்த்துச்சு. நம்ம ஆளு 1000வது ஆளு. அவ்வளோ மகிழ்ச்சியா நக்கீரர் அப்படியே தூக்கிட்டு போய் கற்குகைக்குள்ள வைக்குது. கற்குகைக்கு ஒரு பழக்கம் என்ன, போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம். 6-7 வருஷம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போச்சு. இப்போ அங்க இருக்க புலவர்கள் எல்லாம் நக்கீரரை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா, இவ்வளோ நாள் இந்த பூதம் எங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டு நல்லா கொடுக்கணும்னு எங்களை வளர்த்துச்சு. எதுக்கு? அது சாப்பிட்றதுக்கு தான். ஆனாலும் எங்களை நல்லா பார்த்துக்குச்சு. இப்போ 1000வது ஆளா நீங்க வந்து சேர்த்துட்ட. இன்னையோட கதை முடிஞ்சிச்சு. எல்லாரும் அதுக்கு உணவாக போறோம். எங்க அத்தனை பேர் உயிர் போறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நக்கீரனுக்கு அப்படி தூக்கி வாரி போடுச்சு. இத்தனை பேர் உயிர் போறதுக்கு நான் தான் காரணமா? என்னடா இது, என்ன, ஏன் இது? ஓ, முருகனை பாடாத விட்ட குறையோ அப்படின்னு அவர் மனசுக்கு தோடும். ஏன்னா சிவபக்தர் இல்லையா? சரி, அந்த இடத்துல நம்ம திருப்பரங்குன்றத்துல தானே இருக்கோம். முருக பெண்மான பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறார். திருதரு பல புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஒவ்வொரு இமைக்கும் சேவிலக்கு அதிரொளி. இப்படி பாட ஆரம்பிக்கிறார். இது என்னமா பாட்டு அப்படின்னா, இதுக்கு பேரு திருமுருக ஆற்றுப்படை அப்படின்னு அர்த்தம். ஆற்றுப்படைனா என்ன அப்படின்னா, ஆறுனா வழின்னு அர்த்தம், படைனா பழுக்குதல் அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி சொல்றது? இப்போ வழிவிடு முருகன் இருக்காரு, அவரை நான் வணங்குறேன். அவரை வணங்குறதுனால என்னுடைய குடும்பம் சீரும் சிறப்புமா சுபயோகமா நல்லா இருக்கு. என்னுடைய குடும்பங்கள்ல என் பிள்ளைங்க எல்லாம் ஆரோக்கியமா நல்லா இருக்காங்க. நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் வழிவிடு முருகனை வணங்குங்க. உங்க குடும்பமும் சீரும் சிறப்புமா சுபயோகமா நல்லா இருக்கும். நீங்களும் ஆரோக்கியமா எல்லா வளமும் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப வழிவிடு முருகன் கோயில் எங்க இருக்கு? இதோ இந்த பக்கம் அப்படின்னு நான் வழிகாட்டுறேன் இல்லையா? இதுக்கு பேரு தான் ஆற்றுப்படை. நக்கீரர் நம்ம எல்லாரையும் முருகன் கிட்ட ஆற்றுப்படுத்துறார். அதனால இந்த 6 படை வீடையும் அதனுடைய புகழையும் அங்க இருக்கக்கூடிய முருகனுடைய சிறப்பையும் சொல்றார். இப்படி ஒவ்வொரு படை வீடா ஆரம்பிக்கிறாரு, எல்லாம் சொல்லிட்டு வர்றார். கடைசியா பழமுதி சோலை வந்துட்டு, பழமுதி சோலை நாங்க மேல ஒரு அருவி இருக்கும். அந்த அருவியினுடைய சிறப்பை சொல்லி அதை பார்க்க முடிகிறார். எப்படி சொல்றாரு? இழுமென இழிதரும் அருவி பழமுதி சோலை மலை கிழவோனே அப்படின்னு சொல்றாரு. கிழவன் அப்படின்னு சொன்னா வயசானவங்கன்னு அர்த்தம் கிடையாது. கிழவன் அப்படின்னா தமிழ்ல உரிமை உடையவன் அப்படின்னு அர்த்தம். மலைக்கு உரிமை உடையவன். குன்று இடுக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவரு கிழவனோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு அசிரீரி கேட்குது. யாம் கிழவனாய் ஆன பிறகு அருள் செய்வோம் அப்படின்னு கேட்கிறார். நம்மளால சுத்தி இல்லையா? இப்படி சொல்றாரு. இவர் நக்கீரருக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, முருகப்பெருமான் அவ்வளோ இளமையான தெய்வம், அவர் எப்ப கிழவனா ஆகுறது, எப்ப நமக்கு அருள் செய்யறது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அங்க எத்தாப்புல கட்டி முக்கி நம்ம குளிச்சுட்டு சந்தோஷமா வருது. இவர் பாக்குறாரு, ஆஹா இப்படி ஒரு அசிரீரி கேட்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பாட்டு பாடுறார். குற்றம் எரிந்தாய் குறைகடல் சூழ்ந்தடித்தாய் குந்தலைய பூதம் பெரும்படையாய் என்றும் இலையாய் அழகியாய் ஏறு வளர்ந்தன் ஏரே உடையாய் என் உள்ளத்து உரை. என் உள்ளத்து உரை அப்படின்னு பாட ஆரம்பிச்ச உடனே முருகப்பெருமான் கையில வேலோட வந்துட்டார். எப்பேற்பட்ட தெய்வம் பார்த்தீங்களா? அங்க 6 படை முருகனை பத்தி சொல்லும் போது வராத தெய்வம் என் உள்ளத்துல இருக்க முருகப்பெருமானேன்னு சொன்ன உடனே ஓடி வந்துட்டார். அவருக்கு எங்க இருக்க ஆசை அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இருப்பாரு, நம்ம மனசுல இருக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளோ ஆசை. முருகன் வந்துட்டார். வந்த உடனே நக்கீரருக்கு உயிர் இப்பதான் வருது. கட்டு மிகியா அங்க வேகமா வந்துருக்கு. என்னடா முருகன் வந்துட்டாரு, கையில வேலோட நிக்கிறாரு, ஆனா எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாடுறாரு. என்ன பாடுறாரு? யாராவது உதவி சொன்னா, நீங்க அன்னைக்கு அப்படி செஞ்சீங்கல்ல, நீங்க எவ்வளவு நல்லவர் அப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி பாடுற. குன்றம் எரிந்ததுவும் குற்றுப்போர் செய்துதவும் அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்று
என்னை கைவிடா நின்றதுவும், நான் கூப்பிட்டோன்னு ஓடி வந்துட்டியப்பா, என்னை கைவிடல. கற்பொதும்பில், கற்பொதும்பு அப்படின்னா புகைன்னு அர்த்தம். காத்தருவோம், இன்னைக்கு இந்த புகையில வந்து என்னை காத்திட்டு இருக்க. மெய்விடா வீரன் கை வேல் அப்படின்னு சொன்னவங்க விட்டாரு வேலை. எதுக்கு வந்த கத்தி முங்கி முடிஞ்சு முடிஞ்சுதான். அதோட நக்கிரருக்கு அவ்வளோ சந்தோஷம். வீரவேல் காரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட வீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் மாறி குளித்தவேல் குற்றவேல் சுமார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை அப்படின்னு பாடி முடிக்கிறார். இது மாதிரிதான் நமக்கும் பூத மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நிற்கும். ரொம்ப கிட்ட வரும், ரொம்ப பயம் காட்டும். ஆனா நம்ம முருகா முருகா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு முன்னாடி வேல் வந்து அந்த பிரச்சனை இருக்கிற இடமே தெரியாம அதை அழுத்து போகும். இப்போ அவர் சொல்ற நக்கீரருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இல்லையா? அவரு நம்ம இப்ப நம்ம மனசுக்கு சொல்லிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி அவர் நெஞ்சுக்கு அவர் சொல்றார். பரங்குன்றில் பன்னிருக்கை கோமான் தன் பாதம் கரம் கூப்பி கண் குளிர கண்டு. எப்படி பார்க்கணுமா? போற போகல முருகா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. கண் குளிர கண்டு சுருங்காமல், கண்ணை இப்படி கூட மூடக்கூடாது, அப்படியே சுருங்காம பார்க்கணுமா? ஆசையாய் நெஞ்சே, முருகனை எப்படி பார்க்கணும்? ஆசையா பார்க்கணுமா? அவ்வளோ ஆசையா பார்க்கணுமா? அணிமுருகு ஆற்றுப்படையை பூசையாக கொண்டே புகழ். அவர் நெஞ்சுக்கு அவரே சொல்லிக்கிறார், என் நெஞ்சு மக்களை பார்த்து எதுவும் ஓடாத, முருகனை ஆசையா பார்த்து நினைக்கும் இந்த திருமுருகாற்றுப்படையை படி அப்படின்னு அவர் நெஞ்சுக்கு அவரே சொல்லிக்கிறார். இப்போ நம்ம இந்த திருமுருகாற்றுப்படை படிக்கலாமாமா? படிச்சா நமக்கு பலன் இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் இருக்கும். வெறும் 317 வரிகள் தான் இருக்கும். 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் ஆகும் இது படிக்கிறதுக்கு. அவன் அருளால் அவனை ரொம்ப படிக்கலாம். சரி, படிச்சா என்ன பலன் இருக்கு அப்படின்னு கேட்டா நக்கீரர் சொல்றார். நக்கீரர் காமுரைத்த நல் முருகு ஆற்றுப்படையை தற்போல நாள்தோறும் சாட்டின. தினமும் நீ படிச்சுட்டு வந்தீங்கன்னா முன் போல மாமுருகன் வந்து, பெரிய முருகன் வந்து, அவர் பெரிய அருகன பெரிய முருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி, நம்மளுடைய மனசுல இருக்க கவலை எல்லாத்தையும் தீர்த்தருளி தான் நினைத்த எல்லாம் தரும் அப்படின்னு சொல்றாரு. தான் நினைத்த அப்படின்னா நம்ம மனசு கவலை எல்லாத்தையும் நீக்கி நம்ம நினைச்சு எல்லா விஷயத்தையும் செய்வாராமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்வார். ஒரு பாப்பா இருந்துச்சு, ஒரு கடைக்கு முன்னாடி நிற்கிது அந்த பாப்பா. ரொம்ப நேரம் அந்த கடையை பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி இந்த ஜாடியில் நிறைய இனிப்புலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, சாக்லேட், அதை பார்க்குது. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கு. கடைக்காரர் பார்க்குறேன், இது பாவம் அந்த குழந்தை ரொம்ப நேரமாக பார்க்குது, பாப்பா 2 சாக்லேட் எடுத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த பாப்பா அப்பவும் எடுக்கல, அப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னடா அது ரொம்ப நேரமாக பார்த்துட்டு எடுத்துன்னு சொல்லி எடுக்காமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளே எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்படி தரந்து அவர் உள்ள இப்படி கையை விட்டு இப்படி அள்ளி கொடுக்குறாரு. அந்த குழந்தை 2 கையில பிடிச்சிட்டு ஓடி போகுது. இதை பார்த்த ஒரு பெரியவர் கேட்கிறாரு, பாப்பா அவர் தான் அப்பயே எடுத்து போக சொன்னார்ல, ஏன் நீ எடுத்துட்டு போல? தாத்தா நான் எடுத்தா குட்டி கை 2 தான் வரும், அவர் கை பெரிய கயிறு, அவர் கொடுத்தாருன்னா இந்த அள்ளி போறல அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி நான் நினைத்தது எல்லாம் தரும் அப்படின்னு 2 பொருள் இருக்கு. நம்ம நினைச்சது கிடைக்கும், அது நம்மளுடைய சிற்றறிவு. ஆனா முருகப்பெருமான் கை பெரிய கை, அவர் நினைச்சது நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வேணா அதிகமா நமக்கு கிடைக்கும் இல்லையா? படைப்பின் மீது நம்ம ஆசை வைக்க கூடாது, படைச்சவன் மேலேயே ஆசை வைக்கணும். முருகப்பெருமான நம்ம வெற்றியா பிடிச்சுக்கணும். இப்ப பெரியவர் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பாமன் சுவாமி ஐயா நினைவுக்கு வராங்க. 1923 காலகட்டத்துல பாமன் சுவாமி ஐயா சென்னையில இந்த தம்புசெட்டி நகர் அந்த வீதியில போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு குதிரை வண்டி அவர் மேல இடிச்சிருச்சு. ஐயா கீழே விழுந்துட்டாங்க. அந்த குதிரை வண்டியுடைய சக்கரம் அவருடைய காலில் ஏறி இறங்கிடுச்சு. அந்த எலும்பு முழுந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்க அரசு மருத்துவமனை, ராஜீவ் காந்தி மருத்துவமனை அது இப்போ இருக்கு, அங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்ப வந்து பிரிட்டிஷ் ஆட்சி தானே, அங்க இருக்கிற ஆங்கில மருத்துவர் வந்து பார்க்கிறாரு, இவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அப்போ பாமன் சுவாமி தாத்தாக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னா 76. அப்ப இவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இவரை பார்த்தா உப்பு காரம் புளி இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. 12 மணிக்குள்ள சாப்பிடுவார், ஒரு வேளை தான் சாப்பிடுவார். இப்படி இருக்க ஆளுக்கு எலும்பு சேராது. அப்ப என்ன செய்யறது? சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாமன் சுவாமிக்கு என்ன
அதோட அந்த வார்டில் இருக்கார். அவர் இயற்றிய சண்முக கவசம் இல்லையா, அதை அவர் பாராயணம் பண்றார். அண்டமாய் அவனியாகி அரியண்ணா பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி. துகளறு அப்படின்னா துகள்னா குற்றம், தூசி, மாசு அப்படின்னு சொல்லலாம். அரு அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். மாசே இல்லாத ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம ஆள் தான், முருகப்பெருமான். மாசே இல்லாத மாணிக்கம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அந்த சண்முக கவசம் பாராயணம் பண்ணிட்டே இருக்கார். 7 நாள் ஆகுது, 8 நாள் ஆகுது, 9 நாள் ஆகுது. 10ஆவது நாள் அவர் இருக்கிற வார்டுக்கு 2 மயில் வருது. வாமன சுவாமி ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சு. மயில் வந்துச்சு, தலைவன் பின்னாடியே வந்துடுவார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு ராத்திரி ஐயா தூங்குறாங்க. ஒரு குட்டி பையன் கையில வேலோட அவர் காலில் ஏதோ பண்றாரு. வந்தது இறைவன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. காலையில விடியுது. ஐயா காலை எடுத்து ஊன்றாரு, நிற்கிறாரு, நடக்காரு. எல்லாருக்கும் ஆச்சரியம். இது நேற்று வரைக்கும் அப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி ஆச்சு அப்படின்னு ஆச்சரியம். ஓராங்க எல்லாரும். அந்த அரசு மருத்துவமனையில் அந்த பெரிய ஆள் இருப்பாரு இல்லையா, அந்த டாக்டர் வராரு. மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லி வராரு. என்ன ஆச்சு, எப்படி இவர் எதிர்த்து நிற்கிறாரு, ஸ்கேன் பண்ணணும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. உடைத்த எலும்பு ஒட்டி இருக்கு. இன்னைக்கும் அந்த அரசு மருத்துவமனையில ஆன்மீகவாதியுடைய படம் இருக்கு அப்படின்னா அது நம்ம வாமன சுவாமி ஐயாவுடைய படம் தான். அங்க உடைத்த எலும்புகளுடைய அந்த எக்ஸ்ரேவும் இருக்கும், சேர்ந்த எலும்புகளுடைய எக்ஸ்ரேவும் இருக்கும். இது நடந்த நிகழ்வு. அத்தகைய மண்ணில் தான் நம்ம இருக்கோம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர ஒரே தெய்வம் நம்ம முருகப்பெருமான் தான். இப்போ அந்த மாதிரி செஞ்சுட்டாரு இல்லையா. எலும்பு மட்டும் கிடையாது, அவரு நம்மளுடைய உடைந்த வாழ்க்கை, உடைந்த உறவுகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய வல்லமை உள்ளது வேல். அத்தகைய வேல் உண்டு வினை இல்லை. திரும்பவும் நம்ம மனசுல சொல்லுவோமா, வேல் உண்டு வினை இல்லை. எல்லாரும் ஒருத்தர சேர்ந்து சொல்லலாமா, வேல் உண்டு வேல் உண்டு வேல் உண்டு. இப்ப பாடலாவே பாடு. வேலுண்டு வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறைவில்லை மனமே. நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறைவில்லை மனமே. நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உடை நினைந்து, நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உடை நினைந்து, பற்றினேன் உள்ளமது உன்னடி முருகா, பற்றினேன் உள்ளமது உன்னடி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறைவில்லை மனமே. நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. நம்ம மனம் எப்பெல்லாம் சோர்வாகுதோ மனசுகிட்ட சொல்லணும், ஓய் சோர்வடையாத, கண்ணன் இருக்கார், முருகன் இருக்கார், அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நம்ம மனசுகிட்ட சொல்லணும். அது குழந்தை, அது தெரியாது. நம்ம சொல்லி அதை புரிய வைக்கணும். நம்ம தேவர்களை காப்பதற்காக அசுரர்களை அழைத்தார் இல்லையா. சூரபத்மனை வேல் விட்டு அழிச்சார். அந்த வேல் அங்கேயும் கருணையை பாருங்க. வேல் சூரபத்மனை அழிக்கல, இருகூறா பிளந்தது. ஒன்று சேவலாகவோ ஒன்று மயிலாகவோ மாறிச்சு. மாறி இன்னைக்கும் நம்ம வழிபடுற மாதிரி வச்சுட்டார். எதிர்த்தவரையே வழிபட மாதிரி வச்ச தெய்வம். அவரை நம்ம வேண்டி வேண்டி கூடும் போது நம்ம சீரும் சிறப்புமா நம்ம கர்ம வினைகள் எல்லாம் அகற்றி காலமாகலாம். எவ்வளவு காலமானாலும் சரி, முருகான்ற நாமத்தை மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அவர் நம்ம கூடயே எப்பவும். இப்போ நிறைய பறவைகள் இருக்கு இல்லையா. சேவலாகவும் மயிலாகவும் மட்டும் மாத்தினதுக்கு காரணம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும் இல்லையா. மயில் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய மனசைதான் குறிக்குது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் மேலையும் ஆசைப்பட்டு அது அப்படியே ஆடி அலைந்து அப்படியே வந்துட்டு இருக்கு மயில். நம்ம முருகனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவர் காதத்துல சரணாகதி அடையும் போது நம்மளுடைய அந்த மனமானது அடங்கி இருக்கும் அப்படின்றதான் இந்த மயில் தத்துவம் நமக்கு சொல்றது. மயில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பறவை. ஆனா அதனுடைய குரல் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ இனிமையா
ஒரு குறை இருக்கதான் செய்யும். ஆனா எந்த குறையா இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் கலந்து தன்னுடைய தாக்குடையே வச்சுக்கிற ஒரு தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தான். இப்போ மயிலுக்கு ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னா அப்போ சேவலுக்கும் ஏதாவது தத்துவம் இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் இருக்கு. என்ன சேவலுடைய வேலை என்ன? அது காலம்புற கூவும் இல்லையா? அது கூவுறது எதுக்கு அப்படின்னா தூங்கி கொண்டு இருக்கின்றவர்களை விழிப்படைய செய்வதற்காக அது கூவுது. அதே மாதிரி இந்த உலகம் அப்படின்ற மாயில நம்மளுடைய ஆன்மா உறக்க நிலையில இருக்கு. இந்த உறக்க நிலையில இருந்து விழிப்படைய வேண்டும், இறைவனை போய் அடைய வேண்டும், அவனிடத்தில் கலக்க வேண்டும் என்பதற்கு குறியீடாக இது சேவல் அப்படின்றது இருக்கு. ஒரு பொருளை ஒரு மக்களான பார்வை இருக்கும்போது ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருளினுடைய தன்மை நமக்கு தெரியாது. இதுவே தெளிவான பார்வையில பார்க்கும்போது அந்த பொருளினுடைய தன்மை நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையுடைய பொருள் என்ன அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு வேணும். தெளிவு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா ஒரு குரு இருந்தா நமக்கு தெளிவு அப்படின்றது வரும்னு திருமூலர் ஐயா சொல்றாங்க. இப்போ நான் குருவுக்கு எங்கம்மா போறது அப்படின்னு கேட்டா எங்கேயும் போவேனா நம்ம முருகான்னு சொன்னா அவரே நமக்கு குருவா நம்ம மனசுல வந்து உட்கார்ந்து நமக்கு இன்னதுதான் தெளிவு அப்படின்றத நம்ம வாழ்க்கையில நமக்கு தெளிவை காட்டி நம்மளை வழி நடத்துவார். இந்த குருவை நம்ம எப்படி பிரார்த்திக்கணும்? குரு நமக்கு குரு நிறைய குருக்கள் இருக்கலாம், இல்ல முருகனையே நம்ம குருவா வச்சுக்கலாம். அவரே நமக்கு குரு தான், அவரை விட பெரிய குரு தெரியல. இந்த குரு அப்படின்னா தெளிவு எப்படி கிடைக்கும்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு எப்படி கிடைக்குமா? குருவினுடைய திருமேனிய பார்க்கும்போது நமக்கு தெளிவு கிடைக்குமா? அதை நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி பார்க்கும்போதே தெளிவு நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் கொடுத்துருவார். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அவருடைய நாமத்தை, அவருக்கு தான் ஆயிரக்கணக்கான நாமம் இருக்கு, அவருடைய நாமத்தை சொல்ல 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 நமக்கு தெளிவு வரும். தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்ட முருகனுடைய பேச்சுக்கள், முருகனை பற்றி பேசினா அவருடைய புகழ், இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க நமக்கு தெளிவு என்பது வரும். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, எதுவுமே செய்ய வேணாம், சொல்ல வேணாம், கேட்க வேணாம், அவரை நினைச்சா மட்டும் போதும். அவரை அந்த திருவுருவத்தை நினைத்து கொண்டு இருப்போம் அப்படின்னா நமக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தெளிவு என்ன அப்படின்னு சொன்னா இறைவன் மட்டும் கிடையாது, இறைவனை சார்ந்த முருக அடியார்களுக்குள்ளேயும் நம்ம இறைவன் இருக்காரு அப்படின்றத பார்க்கறது தான் தெளிவு அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா நல்லோரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று. நல்லவர்களுடைய குணங்களை நம்ம பேசணும். அடுத்தவங்களை பத்தி இந்த பொருளை பேசுறது இந்த மாதிரினா நமக்கு பாவம் வந்து சேரும். அதுக்கு பதிலா நம்ம நல்லவர்களுடைய குணங்களை பத்தி, முருக அடியார்களை பத்தி நல்ல விஷயங்களை நம்ம பேச பேச நமக்கு பாவங்கள் விலகி நன்மை தெளிவு என்பது கிடைக்கும். அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. நல்லவர்களோட இணங்கி இருந்தா எப்படி திருஞான சம்பந்தருடைய கல்யாணத்துக்கு போன அத்தனை பேருமே இறைவனோட ஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்க. அது மாதிரி நல்லவர்களை பார்ப்பதும் சரி, நல்லவரோட இணங்கி இருப்பதும் சரி, இந்த பாசிட்டிவ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இப்போ ஔவையாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி பேசணும். ஔவையாருன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு நிகழ்வு வரும் இல்லையா, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும். முருகப்பெருமான் கேட்கிறாரு, ஏன் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா ஔவையார் அவர்களும் மனிதர்கள் தானே அப்படின்ற மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க, எல்லாமே நமக்கு தெரியுதுவா, தமிழ்ல எல்லாமே தெரியுது, நமக்கு குருவே முருகப்பெருமான் தான், ஆனால் நமக்கு தமிழ்ல எல்லாமே தெரியுது அப்படின்னு சின்னதா ஒரு எண்ணம் வருது. முருகப்பெருமான் பார்க்குறாரு, ஆஹா இன்னும் ஒரு குட்டியா ஒரு எண்ணம் உழைக்குது, இதுக்கு பேரு அப்பயே விட்டா இது ஆணவம் மாறிடும், அப்ப இதை உடனே நம்ம அழிக்கணும். ஏன் அழிக்கிறாரு அப்படின்னு கேட்டா அவர் மாசற்ற தெய்வம், அவரை வணங்குறவரும் நம்மளும் அப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். ஏன்னா ஔவையார் அப்படின்றவங்க குருவை பார்த்து மற்ற எல்லாரும் கத்துக்கணும் இல்லையா, அப்ப குரு மாசற்றவர்களாக இருக்கணும், அப்ப இவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த திருவிளையாடல் நடக்குது. சுட்ட பழம் அப்படின்னு சொன்னா கேட்கிறாரு, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? ஔவையார் சொல்றாரு, என்னப்பா மரத்துல இருக்கிறது சுட்ட பழம் சுடாத பழம் இல்ல சொல்லுங்க. சரி அப்ப சுடாத பழத்தை தான் போடு அப்படின்னா உழுக்குறாரு, கீழே விழுது. ஐயா அம்மா எடுக்கிறாங்க, எடுத்து மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கா அதோட ஊதுறாங்க.
என்னக்கா சுடுதா அப்படின்னு கேட்குறாங்க. அவ பார்க்குறாங்க, ஆமால என்ன ஊதுறோம் சுடுதோ அப்படின்னு கேட்குறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, மண் ஒட்டிய பழங்கள், அதுக்கு பேர் தான் சுட்ட பழம். ஆகா, இந்த விஷயம் நமக்கு தெரியாம போச்சு. அப்போ தமிழ்ல நமக்கு தெரியாத பொருளும் இருக்குது. கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு அப்பதான் எழுதுறாங்க. இந்த மாதிரி இந்த சின்னதா ஒரு விஷயம் வரும்போதே அதை தடுத்து இறைவன் ஆட்கொள்றார். என்னமா சொல்றீங்க, ஔவையாருக்கு வந்ததே ஆர்வமா? அப்பெல்லாம் நம்மளா என்ன சொல்றது, நம்மளாம் நான் எல்லாம் நான் தான் அப்படின்னு ஆணவத்திலேயே நம்ம இருப்போம். அப்ப நம்மளாம் இந்த ஆணவத்தினால நிறைய பேருக்கு நிறைய கஷ்டம்லாம் வேற கொடுத்துருக்கோமே. அப்பெல்லாம் முருகப்பெருமான் எங்களை ஏற்றுக்குவாரா அப்படின்னா, நமக்கு அருணகிரிநாதர் ஐயாவுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு பெரிய பாடமா இருக்கு. அதை பத்தி சுருக்கமா சகோதரி அவர்கள் சொல்வாங்க. முருகப்பெருமானின் அருளால் மனித வாழ்க்கை எப்படி மாறுது, அவங்க வந்து எப்படி இறைவனை சரணடைகிறாங்க, இறைவன் எப்படி தடுத்தாட்கொள்றாரு அப்படிங்கிறது வந்து நம்ம அருணகிரிநாதரோட வாழ்க்கை வரலாறே தெரியும். ஐயா வந்து பிறந்தது திருவண்ணாமலையில், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவர் பிறந்ததோட நிறைய இசை, கல்வி, கலை எல்லாத்துலேயும் சிறந்தவராக இருந்திருக்காரு. இருந்து என்ன செய்ய, சிற்றின்ப நாட்டத்தால் என்ன செஞ்சிருக்காரு, அந்த துறையில் அவர் முன்னேறாமல் அதை அவர் பயன்படுத்தவே இல்லை. நம்ம இப்போ எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்பட்டுட்டே இருக்கோம்ல, அது மாதிரி அவர் நிறைய விஷயங்களை அது சிற்றின்பத்தில் வேற மாதிரி நாட்டம் கொண்டு போயிருந்திருக்காரு. போகும்போது அவர் தமக்கை வந்து அவங்களுக்காண்டி எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சொல்லவே முடியல, அவ்வளோ செல்வத்தை அருணகிரிநாதருக்காக கொடுத்துருக்காங்க. கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் அவருடைய அக்கா வந்து தேவைக்காக வந்து நிறைய தியாகமும் செஞ்சுருக்காங்க. அருணகிரிநாதர் தவறாமல் என்ன செஞ்சிருக்காரு, அக்காட்ட காசு வாங்கிட்டு சிற்றின்பத்தில் ஈடுபடுறது இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. கடைசியில் அவங்க தமக்கை ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க, பொறுக்க முடியல, தம்பியோட சேட்டை ரொம்ப பொறுக்க முடியல. அப்போ சொல்லியிருக்காங்க, என்னை விற்று பணத்தை எடுத்துக்கொள், என்னை விற்று பணத்தை எடுத்துக்கொள். அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. அவ்வளோ அந்த இறைவன் தடுத்தாற்கொள்ள வேண்டிய சமயமாக அதை கருதி ஜீரணிக்க முடியல அவரால் இந்த விஷயத்தை. அவங்க அக்கா சொல்லவும் அந்த நேரத்திலே மனமாற்றாகி என்ன செஞ்சிருக்காரு, இவ்வளோ நம்மளுக்காக நம்ம அக்கா இவ்வளோ இது பண்ணுறாங்களே, இப்படி கேட்டாங்களே, யாருமே கேட்க முடியாத வார்த்தை என்னை விற்று அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய வார்த்தை. அவங்க எவ்வளோ வேதனையில் அந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. சொல்லவும் அருணகிரிநாதர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த விஷயத்தை தாங்க முடியாமல் மனம் திரும்பி இதுக்கு மேலே நம்ம உயிர் வாழக்கூடாது அப்படின்னு திருவண்ணாமலை கோபுரத்தில் வந்து என்ன செய்யறாரு, உயிரை மாற்றிடுவோம் அப்படிங்கிறதுக்காக விழுக போகிறாரு. விழுக போகும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ வராரு. அந்த ஹீரோ யார், முருகப்பெருமான் வந்து கை தாங்களா குழந்தையை பிடிக்கிறது மாதிரி பிடிச்சி அவர் தடுத்தாற் கொள்கிறாரு. அதுலேருந்து அவர் திருப்புகளை அருளி நம்மளுக்கு வந்து நம்ம இன்றைக்கும் நம்ம திருப்புகளை கடைசியில் பாராயணம் பண்ணுறோம். திருவண்ணாமலையிலிருந்து வெறுமனே புதுசிருந்தால் இறந்து போயிருப்பார். ஆனால் முருகா அப்படின்னு மனம் திருந்தி வருந்தி கண்ணீர் மழகி அவர் முதிச்சதுனால முருகப்பெருமான் அவருக்கு மறுவாழ்வு கொடுத்து திருப்புகழை பாடி இன்னும் உயிரோடு இருக்காரு அருணகிரிநாதர். அப்படிதானே, கிளி ரூபத்தில் இருக்காரு, இன்னும் இருக்காரு. அழிவில்லாத அந்த பேர் வாழ்வை முருகப்பெருமான் அருள் இருந்திருக்கார். இப்படி நம்ம முருகா அப்படின்னு அந்த நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு இந்த உலகத்திலையும் சரி, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த உலகத்திலையும் அவர் நம்ம கூட இருந்து நம்ம வழி நடத்துவாரு. மிகப்பெரிய வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு. முருகா அப்படின்ற மந்திரத்தை மட்டும் நம்ம சொன்னா போதும். இவ்வளோ செய்யக்கூடிய நம்ம முருகப்பெருமானுக்கு நாம என்ன செய்யறோம், நம்ம என்னெல்லாம் செய்யறோம் முருகப்பெருமானுக்கு? நம்ம பக்தியினுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கு, என்னவா இருக்கும்? என்ன செய்றீங்க முருகப்பெருமானுக்கு? என்ன செய்கிறோம், நிறைய செய்கிறோமே. பால் குடம் எடுக்கிறோம், காவடி எடுக்கிறோம், யாகம் எடுக்கிறோம், வேல் எடுக்கிறோம், பூக்குழி இறங்குறோம். இதோட என்ன செய்யணும்? நம்மளுடைய பக்தியுடைய வெளிப்பாடுகள் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு இந்த விஷயம் நடக்குது, ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு ஆன்மீக தத்துவம் இருக்கு. நம்மளுடைய பெரியோர்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு தத்துவமும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பால் கூட எடுக்கிறோம் அப்படின்னா, பால் அப்படின்றது வெண்மை நிறத்துல இருக்கும். குடம் இருக்கு இல்லையா, அந்த குடம் தான் நம்ம உடம்பு. அதுல இருக்க
நம்ம மனசு எப்படி இருக்கணும்? வெண்மையா இருக்கணும். அதுக்கு கலர்லாம் இருக்காமா அப்படின்னு கேட்கக்கூடாது. வெண்மைனா தூய்மைன்னு அர்த்தம். அந்த தூய்மையா இருக்கணும். அந்த மனசை என்ன பண்ணணும்? நம்ம பால் காவடி கொண்டு வந்து அதை முருகனுடைய பாதத்துல கொண்டு போய் சேர்ப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த உடம்புல இருக்க இந்த மனசு இருக்கு இல்லையா, அதை அங்கங்க அலைய விடாம முருகனுடைய பாதத்துல சரணாகதி அடைய வைக்கணும். அப்படின்ற தத்துவம் தான் இந்த பால் குடம் எடுக்கும்போது பாலை மட்டும் ஊத்தாம நம்ம மனசையும் சேர்த்து இறைவனுடைய பாதத்துல வைக்கணும். இதுதான் பால் குடத்தினுடைய தத்துவம். காவடி எடுக்கிறோமே, அதுக்கும் தத்துவம் இருக்கதானே செய்யும். நம்ம எல்லா தத்துவம் தான். இந்த காவடி எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, காவடியை நம்ம தூக்கும் போது நமக்கு பாரமா இருக்கும் இல்லையா? ஆனா பக்தியின் அந்த நினைவோடு தூக்கும்போது அது பாரமா இருக்காது. அது ஒரு சந்தோஷம், அது ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கும் இல்லையா? காவடி தூக்குனதுக்கு அப்புறம் அதை எங்கேயும் நம்ம கீழே வைக்க மாட்டோம். முருகனை பார்க்குற வரைக்கும் அதை நம்ம தோள் மேலேயே வச்சுட்டு கொண்டு வந்து முருகனை பார்த்ததுக்கு அப்புறம் அதை கீழே வைப்போம். அது மாதிரி இந்த உடம்பு அப்படின்றத வச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். நம்மளுடைய கர்ம வினைகள் காரணமா நிறைய நமக்கு மீறிய பாரம் நமக்கு தோல்ல சுமக்கும் போது என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அதுக்கு பதிலாக நமக்கு இறைவன் இருக்காரு, அதை அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு தன்னம்பிக்கையோட, அவர் மேல இருக்க நம்பிக்கையோட நம்ம மனசை தேர்த்தி அந்த வாழ்க்கைய முன்னேறி கொண்டு போகணும். அப்படின்றது தான் இந்த காவடி எடுக்கிறதுனுடைய தத்துவம். அடுத்து நம்ம அழகு குத்துறோம் இல்லையா? வேல், ஞான வேல், வெற்றி வேல், எத்தனையோ வேல், தைரிய வேல், அவ்வளோ அறிவு அந்த ஞான வேல். அந்த வேலை நம்ம குத்துறோம் இல்லையா? எதுக்காக குத்துறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், சொல் அப்படின்னு சொல்லும் போது, சொல் அப்படின்னா நிறைய மன கஷ்டம்லாம் ஏற்படுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம வேல் குத்திட்டோம், நம்மளை யாராவது எதிர்த்து பேசுறாங்க, நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, ஏளனமா பேசுறாங்க, அதெல்லாம் நிறைய செய்வாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம வேல் குத்தாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பதிலுக்கு நிறைய பேசுவோம். ஆனா இது வேல் குத்திட்டோம்னு வைங்களேன், எதுக்காக பேசுறான், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஒன்றும் செய்யணும், பார்த்துட்டு அமைதியா தான் இருக்கும். ஏன்னா நமக்குள்ள வேல் இருக்கு, இல்லை முருகன் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த எண்ணமானது எப்போதும் நம்ம மனசுல இருக்கணும். அப்படி யார் வேணாலும் எவ்வளோ நாள் கூட்டிகிட்டே இருக்கலாமாமா அப்படின்னு கேட்டா இல்லை. அதுக்கு ஒரு திருப்புகழை நம்ம அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிருக்கும், சினமாக சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென அறிவோம் யாம் அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்து அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க, சிரிச்சிருக்காங்க, பழிச்சிருக்காங்க. பாண்டார் திருப்புகழ் நெருப்புன்னு சொன்ன உடனே சிரிச்சவன் எடுத்து போயிட்டான். இன்னும் அவ்வளோ கோபப்படுறாரா அருணகிரிநாதர் அப்படின்னு கேட்டா இல்லை. அவர் எதுக்கு இந்த நிகழ்ச்சியை செஞ்சு காட்டுறாரு அப்படின்னா, முருகப்பெருமானுடைய பக்தர்களை யாராவது ஏதாவது செஞ்சா முருகன் நிற்பான் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஐயா தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் முருகும் அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறார். நினைச்சிட்டார், சரி பொழைச்சு போங்கடா அப்படின்னு சொன்னோன்னா உயிரோட வந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்த நிகழ்வு, அதனால நம்ம எதுக்கும் கவலைப்பட வேணாம், முருகன் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. யாகம்லாம் செய்யணும் இல்லையா? இந்த யாகத்துல ஸ்வாக அப்படின்னு சொல்லி விடுவாங்க. இது என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, இது என்னுடையதல்ல உன்னுடையது அப்படின்னு சொல்லி விடுறாங்க. எதுக்கு நெய் மட்டும் விடுறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த நெய் பால்ல இருந்து எடுக்கிறாங்க இல்லையா? பால் 2 நாளுக்கு மேல கெட்டு போயிடும். அதையே தயிரா மாற்றணும் அப்படின்னா ஒரு 3 நாள் அப்படி இருக்கும். அதையே வெண்ணையா மாற்றணும் அப்படின்னா ஒரு 13 நாள் கிட்ட இருக்கும். ஆனா அது நெய்யா மாத்திட்டோம் அப்படின்னா அது கெடவே செய்யாது. அது மாதிரி கெட்டு போகக்கூடிய பால்ல கெடாத நெய் இருக்கிற மாதிரி கெட்டு போகக்கூடிய அழியக்கூடிய இந்த உடல்ல அழியாத ஆன்மா அப்படின்றது இருக்கு. ஜோதியில எப்படி நெய் போய் கலக்குதோ அந்த மாதிரி ஜோதி பிளமாய் உதித்த தெய்வம் நம்ம முருகப்பெருமான்ல, அவர் கூட இந்த ஆன்மா அப்படின்ற நெய் போய் கலக்கணும் அப்படின்றது அடையாளம் தான் யாகம் வளர்க்கிறது. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு எப்பவும் முருக சிந்தனையோட இருந்து செயல்படணும். எழும்போதும் வேறுமயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து கொழும்போதும் வேறுமயிலும் என்பேன், தொழுது முருகி அழும்போதும் வேறுமயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேறுமயிலும் என்பேன் என்ற மாமன் சுவாமி ஐயாவுடைய வாக்கு இணங்க நாமும் எப்பவும் கந்த பெருமான முருகப்பெருமானை நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கந்தனுடைய கருணை காலமெல்லாம்
நம்மை காத்து நிற்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா ஒளிகள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி.